8:30 to 9:30 இருக்குது சார். இல்லை சார், 8:30 to 9:30 இருக்குது சார். ஆமாம். அப்புறம் 9:30 to 10:30 சார். இல்லை சார், ஆமாம் சார், மேக்ஸிமம் 10:30 வரைக்கும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, we'll start the session with 3 rounds of Omkar chanting followed by Shanti mantra Saghana Bhavatu. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskara Mudra. Om Sagana Bhavatu Sahanau Bhunaktu Sahaviryam Karavavagai Tejasvina Adidam Astuma Vitvishavahehi. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face. Okay. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பயிற்சி டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கான பயிற்சி. நம்மளோட pancreas வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கான பயிற்சி நம்ம பார்க்கலாம். Okay. Now we'll start with the tiger breathing. Okay. Come to cat and cow pose. உங்க கால் நடுவுல 1 arm distance வச்சுக்கங்க. 1 arm distance வச்சுக்கங்க. Okay. இப்போ start cat and cow breathing. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Very good. Inhale up, exhale down. 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 Very good. Relax. இப்போ இது மாதிரி ஷஷங்காசனால உட்காருங்க. சாரி, வஜ்ராசனால உட்காருங்க. Now we are going to do ஷஷங்காசனா breathing. Okay. கைகளை பின்னாடி வலது ரிஸ்ட்டை இடது கையால பிடிச்சிங்க. Okay. இப்போ roll your shoulder back. Inhale, exhale, forward bend. உங்களோட இடுப்பு வந்து கீழ இருந்து தூக்காம கீழ எவ்வளவு தூரம் வர முடியுமோ வாங்க. சரிங்களா? Again, inhale up, கண்ணை மூடிக்குங்க. Exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. இப்போ மூச்சை வெளியிடும் போது அகாரா சாண்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண போறோம். ஓகே. inhale up, சாரி, மகாரா. inhale up, மகாரா. inhale up, makara. Inhale up,
Makara. Very good. Relax. Okay. இப்போ கீழே படுத்துங்க. Now we are going to do double leg. Okay. Breathing. கைகளை இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? காலை தூக்கும் போது மூச்சை இழுக்க போறோம், காலை விடும் போது மூச்சை விட போறோம். இப்படி பின்னாடி கையை வச்சுட்டு உங்களால தூக்க முடியலன்னா கைகளை தொடைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்படியே வச்சு தூக்க முடியலன்னா கைகளை உங்களோட கால்கள் கீழே வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட். வாங்க, கால்களை ஒண்ணா வச்சுக்கோங்க. இன்ஹேல் அப் 90 டிகிரி, கால்கள் விரல்கள் உங்களை பார்த்த மாதிரி இருக்கட்டும். எக்ஸேல் டவுன். Very good. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. 5 more rounds. கண்ணை மூடிக்குங்க. Inhale up, exhale down. Focus on your abdomen region. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Final round. Inhale up, exhale round. Very good. இப்போ ஒரு 2 minutes relaxation, relaxing shavasana. 2 minutes relax பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பாடியை டைட் பண்ண போகிறோம். கால்கள் ரெண்டும் ஒன்றா ஆக்கிக்கங்க. கைகள் ரெண்டும் தொடைக்கு பக்கத்தில் எடுத்துன்னு வந்துடுங்க. படுத்துட்டே கால்கள் ரெண்டும் ஒன்றா எடுத்து வந்துடுங்க. கைகளை தொடைக்கு பக்கத்தில் எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ காலோட விரல்களை டைட் பண்ணுங்க, கணுக்காலை டைட் பண்ணுங்க, முட்டி பகுதியை டைட் பண்ணுங்க, துடை பகுதியை டைட் பண்ணுங்க. மேக் a fist of your hand, tight your both the hands, squeeze your buttocks muscles. Exhale and suck your tummy completely. Inhale and expand your tummy. Tight your chest muscles, shoulder muscles, facial muscles. Tighten, tighten, tighten. Relax. Good. Now you can turn on your right side. Stand up. We'll start loosening exercise. One. உமா மேம் 8:30 வராங்க மேம். 8:30 வர. ஓகே, நவ் ஃபார்வர்ட், பேக்வர்ட், ஃபார்வர்ட் ஸ்விங். ஓகே, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Very good. Relax. Okay. இப்போ கைகளை இப்படி வச்சுக்கோங்க. Side swing. 1, 2, 3,
4 நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணணும். ஓகே 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Very good. இப்போ side bending. Side bending. Okay. Start. 1 2 3 4 நல்லா கையை கீழே இருக்க ட்ரை பண்ணுங்க. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Very good. இப்போ கீழே படுத்துட்டு பவன முக்தாசனா கிரியா. வாங்க பவன முக்தாசனா கிரியா வாங்க பண்ணுங்க. இப்படி 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 படுத்துட்டு இது வந்து நம்மளோட வயிறு பகுதிக்கான நல்ல ஒரு சிறந்த பயிற்சி. ஓகே ரைட் லெக்கை இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி எட்டுன்னு வந்து சின்ன எட்டுன்னு வந்து இப்படி வைங்க. ஆங்கிள் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். கீழே இருக்க கால் ஆங்கிள் ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay. இப்போ இன்னொரு கால் பண்ணுங்க. Yeah. 1 start clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Very good. ஒரு 1 minute relax பண்ணுங்க. ஒரு 1 minute relax in Shavasana. வாயில மூச்சு விடாதீங்க. உங்களுடைய உள்ளங்கைகளை வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வச்சுக்கோங்க. கால்களை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். எஸ் சார் சார் இங்கே ஆமாம் சார். நான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார் ஷால் ஐ கால் யூ ஆஃப்டர் 10:30 சார்? இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் சார். ஒரு 10:30க்கு மேலே கால் பண்ணிட்டுங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃபைன். Omkara chanting. Inhale deeply. Chant Omkara. ஓகே இப்போ மேலே எழுதுருங்க. வாங்க படுத்து மேலே எழுந்துறது ரொம்ப கஷ்டம். யா ஸ்டாண்ட் அப். வில் ஸ்டார்ட் சூரிய நமஸ்காரம். சரியா? ஓகே. என்னம்மா ஓகே நல்ல விஷயம் தான். ஓகே கையை நமஸ்கார முத்திரால வச்சுங்க. கம் டு டாப் ஆஃப் த மேட். அஸ்வின் சார் மேட் முன்னாடி வாங்க. மேட் முன்னாடி. ஓகே. Inhale deeply. Chant Omkara. Hiranmayena Patrena Satya Sahita Pitam Tattvam Pushanna Pavrunno Satya
धर्माय दृष्टये. Om Shanti Shanti Shanti. One Pranayamasana, two Ashta Uttasana, three Pada Astasana, four right leg back, five left leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale right leg French. Exhale left leg French. Inhale arch back. Exhale down. Inhale left leg back. Exhale right leg back. Ashtanga Namaskaram. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale left leg French. Exhale right leg French. Inhale arch back. Exhale down. Inhale right leg back. Exhale left leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale right leg French. Exhale left leg French. Inhale arch back. Exhale down. Inhale right leg back. Exhale left leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale left leg French. Exhale right leg French. Inhale arch back. Exhale down. Inhale right leg back. Exhale left leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale right leg French. Exhale left leg French. Inhale arch back. Exhale down. Sixth round. Inhale left leg back. Exhale right leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale left leg French. Exhale right leg French. Inhale arch back. Very good. Relax. Yeah. அப்படியே ஒரு 1 minute ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு few seconds ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்டாண்டிங்ல ரிலாக்ஸ். கண்ணை மூடிக்கங்க. அப்சர்வ் யுவர் ஹார்ட் பீட். வாயில மூச்சு விடாம உங்களோட ஹார்ட் பீட்டை கவனிங்க. உங்களோட ஹார்ட் பீட்டிங் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட மூச்சு வந்து ஸ்மூத்தா ஆயிடும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹார்ட் பீட். ஓகே, ரிலாக்ஸ். குட். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது அர்த்த கட்டி சக்கராசனா. வெரி சிம்பிள் ஆசனா. ஓகே, இப்படி நின்றுக்குங்க. வலது கை இப்படி எடுத்துட்டு வாங்க. வானத்தை நோக்கி திருப்புங்க. கைகளை காதை ஒட்டினா மாதிரி எடுத்துட்டு வாங்க. Inhale, stretch. Inhale, stretch. Inhale, stretch. Exhale, lateral side bend. Stay there. Very good. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. Okay. Good. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எப்படி எடுத்துட்டு வாங்க. வானத்தை நோக்கி திருப்புங்க. காது கிட்ட கொண்டு போங்க. Inhale, stretch. Inhale, stretch. Inhale, stretch. Exhale, side bend. Normal breathing. 1, 2,
3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Good. இப்போ கால்களை இப்படி வச்சுக்கங்க, கைகளை வந்து இடுப்புக்கு பின்னாடி இப்படி வச்சுக்கங்க. இனேல் இங்க பாருங்க, வரும்போது கைகள் ரெண்டும் எல்போ ரெண்டும் இப்படி ஒட்டணும், இப்படி இப்படி வரணும். சரிங்களா? இப்படி வரணும். ஓகே. இனேல் ஆர்ச் பேக். யா, எவ்வளவு தூரம் வர முடியும் வாங்க. ஸ்டே தேர். நார்மல் பிரீத்திங். பின்னாடி போயிட்டு நார்மலா பிரீத் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Very good. இப்போ பரிவர்த்த திரிகோணாசனா சிம்பிள் வேரியேஷன். ஓகே, காலை நல்லா அகலமா வச்சுக்கோங்க, கை எப்படி வைங்க, மூச்சை நல்லா உள்ள இழுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டு இந்த மாதிரி வாங்க, இப்படி வாங்க. அகைன் மூச்சை இழுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே பாடியை நல்லா ட்விஸ்ட் பண்ணி உங்களோட ரைட் ஹேண்டை அவே ஃப்ரம் லெஃப்ட் லெக்ல வைக்க ட்ரை பண்ணுங்க. வச்சு நல்லா கையை நல்லா மேலே வானத்தை நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணி மேலே இருக்க கையை பாருங்க. வெரி குட். 1 2 நார்மல் பிரீத்திங். சார் ஒரே ஆசனா ட்விஸ்டிங் கிடையாது. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ அகைன் இப்போ கையா வச்சு inhale exhale again inhale. இப்போ மூச்சை விடும்போது மூச்சை விட்டுட்டே அப்படியே பாடியை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணி உங்களோட கைகளை அதே ஃப்ரம் லெக்ல வைங்க. காலை தாண்டி வெளியே வைக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா கால் மேலே வச்சுக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். கீழே உட்காந்துருங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது வக்ராசனால சிம்பிள் வேரியேஷன். ஓகே, வக்ராசனால சிம்பிள் வேரியேஷன். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, நார்மலாக நம்ம வந்து காலை வந்து இப்படி வைப்போம், முட்டிக்கிட்ட வைப்போம் இல்லையா? அப்படியா சார்? ஓகே, முட்டிக்கிட்ட. இப்போ காலை வந்து இப்படி வைங்க, காஃப் மசில்ஸ் கிட்ட வைங்க. காலை காஃப் மசில்ஸ் கிட்ட வைங்க. இந்த கையை இப்படி வச்சுங்க. கை ரொம்ப அகலமாக இப்படி போயிடாம இப்படி வச்சுங்க, ஓரளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இந்த கைகள் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி சைடில் வரக்கூடாது, இப்புக்கு நேராக இந்த காலுக்கு நேராக இப்படி வைக்கணும். சரிங்களா? வச்சுட்டிங்களா? இப்போ இந்த கையை இப்படி மேலே தூக்கிட்டு ஓகே அப்படியே இப்படி எடுத்துட்டு வாங்க சைடில். இங்கே பாருங்க, இது வரைக்கும் வரணும். கீழே எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுங்க. மேம் என் கை எப்படி இருக்கு பாருங்க. ஏமா மேம்? இப்படி எடுத்துன்னு வாங்க. எடுத்துன்னு வந்துட்டு இப்படி திருப்புங்க. இப்போ நல்லா சின்ன திருப்பி உங்களோட ஷோல்டர் பக்கத்தில் வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டே தேர். 1 2 3 4 5. Normal breathing. Close your eyes. Focus on your abdomen region. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Very good. மாற்றி பண்ணுங்க. இப்போ மாற்றுங்க காலை. இப்போ மாற்றுங்க, இப்படி மாற்றுங்க. ஓகே, காஃப் மசில்ஸில் வச்சுங்க. கை இந்த கையை வைங்க. இந்த கையை நல்லா இப்படி மேலே தூக்குங்க. மேலே தூக்கி அப்படி கிராஸ் பண்ணுங்க. இப்படி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நல்லா திருப்புங்க. நீங்கள் எந்த அளவுக்கு திருப்புறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் வரும். சரிங்களா? அந்த ப்ரெஷர் தான் ஸ்டிமுலேட் பண்ணும். யா, கரெக்ட் சார். அந்த கை சார், அந்த கை. ஈஸியாக இருக்கும் போதே தெரியலையா சார்? 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Very good. Relax. குட். இப்போ கீழே படுத்துங்க, வயிறு தரையில் வச்சு படுத்துங்க, வயிறு தரையில் வச்சு படுங்க. அப்படியே படுக்கிற மாதிரி ஏதாவது ஆசனா. ஓகே, இப்போ புஜங்காசனா. சரியா? எல்போ பெண்ட் வேரியேஷன். காலை ரெண்டும் ஒன்றா வச்சுக்கோங்க, கைகளை உங்களோட ஜஸ்ட் பிலோ செஸ்ட் கீழே வச்சுக்கோங்க. ஓகே, சின்ன நேராக வச்சுக்கோங்க, கைகள் வந்து உடம்ப ஒட்டி வச்சுக்கோங்க. இனேல் லிஃப்ட், தொப்புள் வரைக்கும் தூக்குங்க. லிஃப்ட், ஸ்டே தேர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. இப்போ கைகளை உள்ள வச்சுக்கோங்க. தொடைக்குள்ள வச்சுங்க. வச்சுட்டு inhale, lift both the leg up. தூக்குங்க, மேலே தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. இப்போ நம்ம பண்ண போகிறது அம்சாசனா. ஓகே, அம்சாசனா. இந்த மாதிரி வஜ்ராசனில் உட்காந்துக்கணும். கொஞ்சம் எல்லாம் எழுந்து உட்காருங்க, கவனிங்க. சரிங்களா? அம்சாசனா இந்த மாதிரி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு, சரியா? இப்போ காலை உட்காந்துட்டு இப்படி காலை அகலமாக வச்சுக்கணும். தெரியுதா சார்? கையை இப்படி வைக்கணும். கை எப்படி வைக்கணும்? இப்படி வைக்கணும். குட். கையை இப்படி வைக்கணும். சரிங்களா? வச்சுட்டு இந்த எல்போவை இப்படி பெண்ட் பண்ணிக்கணும். சரியா? ஃப்ரண்ட் வியூ எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? ஃப்ரண்ட் வியூவை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு தலையை கீழே பேசணும். எடுத்துடுவாங்க. இப்போ ஒரு காலை எடுத்து பின்னாடி வைங்க, இன்னொரு காலை எடுத்து பின்னாடி வைங்க. இந்த பொசிஷன் வர முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. இப்போ தலையை மட்டும் மேலே தூக்கணும். லிஃப்ட். ட்ரை பண்ணுங்க. ரிஸ்ட் வீக்காக இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அஸ்வின் சார், குட் ட்ரை, குட் ட்ரை, குட் ட்ரை. சூப்பர் சார். சுரேஷ் சார், கலக்குறீங்க. தலையை தூக்குங்க சார், லைட்டாக தூக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே. ரிலாக்ஸ். ஓகே, இதுதான் அம்சாசனா இப்போ நம்ம பண்ணுறது. இதில் மயூராசனா வந்து அப்படியே காலை பின்னாடி தூக்குறது. இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு, என்ன மேம்? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அதுதான் மயூராசனம். சரியா? இல்லை இல்லை இல்லை, வலிக்கல வலிக்கல. சரி, ஓகே. அடுத்தது நம்ம தனுராசனா பண்ணிடலாம். படுத்துங்க, கீழே படுத்துங்க. Catch your ankle. Catch your ankle. இப்போ தனுராசனா ஸ்விங் பண்ண போகிறோம். ஸ்விங். சரிங்களா? ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, இங்கே பிடிங்க, 18, 19, 20. ரிலாக்ஸ். நீங்கள் மட்டும் பண்ணிவிடுங்க சார். சார் ஒரு 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள், 2 பேரும் பண்ணுங்க. குட். 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. வெரி குட். ஓகே, இப்போ தோசையை திருப்பி போடுங்க.
தோசையை திருப்பி போடுங்க. இல்லை மேம், இல்லை தெரியல மேம், வீட்டு கீழே போனால் தான் தெரியும் மேம். ஏன் மேம் இப்போ வர அதை ஞாபகத்துறீங்க? அப்புறம் உள்ள அதெல்லாம் ஆரம்பிக்கும். ஓகே ஓகே, காலை நீட்டிக்குங்க, கையை தொடைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, கால் ரெண்டும் ஒன்றா வைங்க. கினேல் லிஃப்ட் 90 டிகிரி, லிஃப்ட் யுவர் லெக் 90 டிகிரி, ஸ்டே தட். ஆடாமல் அசையாமல் அப்படியே வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. 1 2 3, காலில் எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது, ட்ரை பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ சர்வாங்காசனா. டிஷர்ட் டக் பண்ணிக்கங்க, டக் பண்ணணுன்றவங்க டக் பண்ணிக்கங்க. சர்வாங்காசனா, ஷோல்டர் ஸ்டாண்ட். ஓகே மேம், மேம் ரைட், ஷோல்டர் ஸ்டாண்ட். யா, ட்ரை பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷோல்டர் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே பிடிச்சிங்க மேம். வெரி குட் மேம், சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். சூப்பர். இப்போ பாடி கொஞ்சம் லேஸாக ஆயிருக்கு, தெரியுது. தெரியுது. முன்னாடிலாம் என்னால் தூக்கவே முடியும். ஷால் வி ட்ரை? வெரி குட், சூப்பர் சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் பார்க்கலையே. ஓகே, பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ரிலாக்ஸ். ஓகே, சூப்பரா சூப்பரா, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா. முன்னாடி மேலேயே தூக்கவே முடியாதுல்ல. நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஷாலினி பண்ணிட்டீங்களா? சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே சார், குட் சூப்பர் குட். ஓகே ஃபைன். இப்போ மத்தியாசனா ஃபிஷ் போஸ் பண்ணுங்க. ஃபிஷ் போஸ், ஃபிஷ் போஸ் பண்ணுங்க. ஃபிஷ் போஸ் வந்து இங்கே பாருங்க, பத்மாசனா போட முடிஞ்சு பண்ணுறவங்க பண்ணுங்க, போட முடியாதவங்க இந்த மாதிரி இப்படி படுத்துட்டு கைகளை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. ஓகே, கைகளை வந்து உங்களோட பட்டர்ஸ் கீழே வச்சுக்கோங்க. காலை இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க, ஷோல்டரை இப்படி மேலே தூக்கி செஸ்ட் நல்லா ப்ராடாக ஓப்பன் பண்ணி கிரவுண்ட் ஆஃப் த ஹெட்டை வந்து தரையில் வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டே தேர். குட், வெரி குட். வாங்க. குட். நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ லம்பார் ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. அவ்வளோ நீயே பண்ணுறீங்கடா, சூப்பர்டா சூப்பர். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரிலாக்ஸ். சூப்பர் சூப்பர், வெரி குட் குட் குட். ஓகே, லம்பார் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்போ ராக்கிங் அண்ட் ரோலிங் பண்ணுங்க. ராக்கிங் அண்ட் ரோலிங். இங்க பாருங்க, ராக்கிங் அண்ட் ரோலிங் வந்து ரொம்ப நாளாக பண்றவங்க இந்த மாதிரி முயற்சி செய்யுங்க. இங்க பாருங்க, காலை நல்லா இப்படி வச்சுட்டு, ஓகே, ஓகே, ட்ரை பண்ணு. நல்லா பாடியை டைட்டாக இறுக்கி ட்ரை பண்ணு.
கால் வந்து தனியா வரக்கூடாதா? குட், வெரி குட், வெரி குட். யா, 10 ரவுண்ட்ஸ் முடிச்சவங்க சைடில் 10 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க, ரோலிங் பண்ணுங்க. குட் அஸ்வின் சார், வெரி குட் சார், சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து படுத்துங்க, கீழே படுத்துங்க, ஒரு 1 minute ரிலாக்ஸ் பண்ணு. என்னாச்சு? படுத்துங்க, கீழே படுத்துங்க. Omkara chanting. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Feel the resonance of Omkara throughout your physical body. Oh, relax, relax, relax. இப்போ வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. அப்புறம் நம்ம சனிக்கிழமை வந்து சங்க பிரகாஷனெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு நந்தினி மேம்லாம் ஓட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ மேலே ஆமாம், காலையில் 6 மணிக்கு. ஸோ அதை ட்ரை டு அட்டன் தட் செஷன். இட்ஸ் வெரி குட் செஷன். ஓகே, அது நம்ம ஒன்லி ஆன்லைன். ஓகே, அது வந்து நம்ம தனியாக போயிட்டு ஒரு இடத்துல அந்த ப்ராக்டிஸ் கற்றுக்கணுன்னா மினிமம் தே வில் சார்ஜ் 3000 4000 rupees. ஓகேவா? அதோட ஒர்த்து அந்த அளவுக்கு, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ காலையில் 6 மணிக்கு சனிக்கிழமை காலையில் அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ண போகிறோம். அந்த ப்ராக்டிஸ் என்னன்னா, நம்மளோட குடலை சுத்தப்படுத்துவதற்கான பயிற்சி. நம்மளுடைய குடலை சுத்தப்படுத்துவதற்கான பயிற்சி. காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு மோஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணுவோம். சலைன் வாட்டர், தண்ணி, வார்ம் வாட்டரில் உப்பு லைட்டாக கலந்து, அது என்ன ரேஷியோ எப்படி கலக்குன்றதை நம்ம ஃப்ரைடே மீட்டிங்கில் நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை கலந்து நம்ம குடிச்சிட்டு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், சிம்பிள் வந்து தாடாசனா, ட்ரிக்கிய தாடாசனா அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு மோஷன் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு 4 தடவை 3 தடவை 4 தடவை கரெக்ட். ஓகே, ஒரு 4 தடவை 3 தடவை மோஷன் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்பு வந்து ரொம்ப பியூரிஃபை ஆகும், ரொம்ப சுத்தமாகும். வில் ஃபீல் வெரி லைட். நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வயிறு லேசாக இருக்கும் போது நம்மளோட மைண்டும் லேசாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, நம்மளோட வயிறு லேசாக இருக்கும் போது அந்த மாதிரி நம்மளுடைய கட் வந்து நம்மளோட செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. நம்மளோட கட் வந்து எவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரெயினும் நல்ல கிளாரிட்டியாக திங்கிங் பண்ணோம். ஸோ ட்ரை டு அட்டன் த செஷன் ஆன் சாட்டர்டே மார்னிங் 6 o'clock. ஃப்ரைடே 8:30க்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, ஒரு 1/2 hour டிஸ்கஷன் இருக்கும். அதோட ப்ரொசீஜர், ஏன்னா காலையில் நமக்கு டைம் இருக்காது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுலாம். காலையில் எழுந்தோடனே நம்ம
அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சனிக்கிழமை அதை முடித்தோடனே அன்றைக்கி வந்து லைட் ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அன்றைக்கி சனிக்கிழமை ஃபுல்லாகவே லைட் ஃபுட். காலையில் வந்து ஒரு பாசி பருப்பில் செஞ்ச நெய் போட்ட பொங்கல், ஓகே, அந்த மாதிரி மதியானம் தயிர் சாதம், ஈவினிங் வந்து ஒரு நார்மலான மீல். ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாம். அன்றைக்கி மட்டும் சனிக்கிழமை மட்டும் லைட் ஃபுட்டு, காரம் இல்லாமல் உப்பு கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே, பிளான் பண்ணிக்கோங்க. டைம் இருந்ததுன்னா அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து ஃப்ரைடே ஜாயின் பண்ணணும். ஃப்ரைடே ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், என்ன பெனிஃபிட்டு, எப்படி சேஃபாக எப்படி பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ஓகே, ஃபைன். இப்போ கபாலபாதி ஸ்டார்ட் பண்ணுங்க. கையை சின்முத்திரால வச்சுங்க. இது ஏன் ஒன்லி ஆன்லைன்னா, நமக்கு இங்கே ஃபெசிலிட்டி கிடையாது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி. நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்கு தான். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ கபாலபாதி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் கபாலபாதி. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ நம்ம உடியான பந்தா பண்ணலாம். மேலே எழுந்துருங்க. உடியான பந்தா. உடியானா என்ன? வயிறு. வயிறு. பந்தானா லாக். மேலே எழுந்துருங்க. வாங்க. இப்போ காலை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய பேர் முன்னாடி பண்ணியிருப்பீங்க, பண்ணாதவங்க கவனிங்க. இப்படி வச்சுட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லீன் ஃபார்வர்ட், வாயை திறந்து உடலில் இருக்க எல்லா காற்றையும் வெளியேற்றணும். ஏற்றி வயிறை நல்லா ரிப்கேஸ்க்குள்ள கொண்டு போகணும். நல்லா வயிறை மேலே கொண்டு போகணும். ஓகே, சக் யுவர் டம்மி, கம்ப்ளீட்லி சக். ஓகே, பண்ணலாமா? எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணலாமா? மேலே வாங்க, எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணலாம். ஓகே, யா, லீன் ஃபார்வர்ட், ஓப்பன் யுவர் மவுத், exhale completely, exhale, parallelly suck your tummy completely, close your mouth, lock your chin on your chest, hold your breath, 20 counts, 10 counts, 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மேலே வந்துருங்க. எல்லாராலும் பண்ண முடியுதா சார்? உங்களால் பண்ண சார்? இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. அவ்வளோதான். ஹோல்ட் பண்ணும், ஹோல்ட் பண்ண சார். அப்படியே, ஆமாம், வெளியே விட்டுட்டு வெளியே ஹோல்ட் பண்ணும். மூச்சு வெளியே இருக்கு, ஹோல்ட் பண்ணிடணும். அப்படியே இருக்கணும். சரியா? ட்ரை பண்ணலாமா? ஆமாம், சக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, வயிறு நல்லா இப்படி ரிப்கேஸ் உள்ளே போகணும். வயிறு நல்லா இப்படி மேல் நோக்கி உள்ளே போகணும். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சக் பண்ணணும். இப்படியே தான் இருக்கணும், வயிறு இப்படியே தான் இருக்கணும். ஏன் சின்ன எட்டு வந்து இங்கே லாக் பண்ணுறோன்னா, இப்படி இருந்தால் நம்மள அறியாமல் மூச்சு வெளியே போகும். அந்த மூச்சு வரக்கூடாதுன்னா லாக் பண்ணுறோம். தட் இஸ் பந்தா. பந்தான்றது லாக். இப்படி லாக் பண்ணிட்டோன்னா லாக் ஆகிடும். இதுக்கு மேலே வராது, தொண்டைக்கு மேலே மூச்சு வராது. சரிங்களா? அதுக்காக தான். வாங்க. ஓகே, லீன் ஃபார்வர்ட், exhale through your mouth, completely exhale, close your mouth, lock your chin on your chest, stay there, hold your breath. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். பண்ண முடியுதா? பண்ண முடியுதா? ஓகே, இப்போ வந்து எல்லா ஸ்டெப்பும், இப்போ இதில் ஒரு 4 ஸ்டெப்புனா 5வது ஸ்டெப் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா வயிறு அசைக்கணும். ஹோல்டிங்லேயே வயிறு அசைக்கணும். இதே போஸ்ட் எல்லாமே சேம். அதே ஹோல்டிங்கில் வயிறை அசைக்க ட்ரை பண்ணும். அக்னிசாரா, அதுக்கு பேர் அக்னிசாரா. ஸ்டார்ட். லீன் ஃபார்வர்ட், ஓப்பன் யுவர் மவுத், ஓகே, exhale, completely exhale,
Close your mouth, lock your chin on your chest, start to flap your tummy. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. ஓகே, அப்படியே அசைக்க ட்ரை பண்ணோம் சார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இன்னொரு தடவை பண்ணலாமா? இன்னொரு தடவை வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் நம்ம வயிறு நல்லா டம்மியும் உள்ள போகும். Exhale completely, suck your tummy, close your mouth, lock your chin on your chest, hold your breath, try to flap your tummy. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. கீழே உட்காந்துரு. பாரதி, இப்போ நம்ம வந்து வயிறு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம்ல, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் பாரதி? ஓகே ஓகே உட்காருங்க. இப்போ வயிறு பிரீத்திங். ஓகே, அப்டாமினல் பிரீத்திங் பண்ணால் நம்மளோட வயிறு மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடும். ஓகே, கையை சின்முத்திரால வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் அப்டாமினல் பிரீத்திங். வயிறு சுவாச பயிற்சி. மூச்சை இழுத்து வயிறை பெருசாக்குங்க. பண்ணுங்க. மூச்சை விட்டு வயிறு பெருசாக்குங்க. க்ளோஸ் யுவர் abdominal breathing. கவனம் வயிற்றின் மீது இருக்கட்டும். மூச்சை இழுத்து வயிறை பெருசாக்குங்க. மூச்சை விட்டு வயிறை சிறுசாக்குங்க. அப்டாமினல் பிரீத் பண்ணுங்க. ஷாலினி பண்ணுப்பா, நல்லதுடா. மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். கஷ்டமாக தான் இருக்கும், பட் இட்ஸ் குட், வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து மூச்சு பயிற்சி பண்ணனா கஷ்டம். ஆசனா கூட நம்ம பண்ணிடுவோம் 1 hour. ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப முக்கியம். அஷ்டாங்க யோகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஷ்டாங்க யோகா யம நியம ஆசனா பிராணாயாமா தாரணா தியானா சமாதி. யமன்றது என்னது? யமன்றது சோஷியல் கண்டக்டிங். நம்ம அமைதியாக, நம்மளோட மைண்ட் அமைதியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு எது அமைதியாக இருக்கணும்? நம்மளோட சூழ்நிலைகள் அமைதியாக, நம்மளோட சமுதாயம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு கண்டியூசிவான ஒரு சூழ்நிலை வரும் நம்மளோட மைண்டை அமைதியாக வச்சுக்கிறது. அதுதான் யம. நியமன்றது செல்ஃப் டிசிப்ளின். அடுத்தது ஃபஸ்ட்டு சோஷியல், வெளிப்போ நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிசிப்ளின் நியம. நம்ம வந்து எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கோம், உண்மையை பேசுகிறோம், ஓகே, எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறமா என்ன வருது? ஆசனா. ஆசனா வருது. ஆசனா தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஆசனா. அதுக்கப்புறம் என்ன வருது? பிராணாயாமா. ஓகே, ஆசனா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பிராணாயாமா. அதுக்கப்புறம் என்ன வருது? தாரணா. தாரணான்றது என்னது? கான்சன்ட்ரேஷன். தாரணான்றது கான்சன்ட்ரேஷன். தியானான்றது என்னது? அந்த ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சூரியனை நோக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராசஸ் நடக்கும்? என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்?
நான் இருப்பேன் சூரியன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சூரியன் நோக்கி கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னா நான் இருப்பேன் சூரியன் இருக்கு, நான் இருப்பேன் சூரியன் இருக்கு, நான் இருப்பேன் சூரியன். அது நடுவில் என்ன நடக்குது? என்னோட கான்சென்ட்ரேஷன் போகுது. நான் இங்கே இருக்கிறேன், என்னோட கான்சென்ட்ரேஷன் போகுது, சூரியனை கவனிக்கிறேன், நான் இருக்கிறேன், கான்சென்ட்ரேஷன் போகுது. தியானால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, கான்சென்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் கட் டவுன் ஆகிட்டு நானும் சூரியனும் மெர்ஜ் ஆகிடும். சரிங்களா? நானும் சூரியனும் மெர்ஜ். சமாதின்றது அந்த சூரியனுக்குள்ளேயே போகிறது. இதுதான். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆசனா, அதுக்கப்புறம் பிராணாயாமா. ஸோ பிராணாயாமா ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவாச பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மனதில் எப்பயுமே நம்ம வச்சுக்கொள்ளணும். இது நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அட்டன் பண்ணுறன்ற கூட ஆசனா வரைக்கும் அட்டன் பண்ணுவாங்க. பிராணாயாமா என்னொன்னே வீடியோ ஆஃப் பண்ணிடுவாங்க. இது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் நமக்கு அது இம்பார்ட்டன்ட் கொடுத்து கிடையாது. ஆக்சுவலி 10 நிமிஷம் கொடுக்கக்கூடாது. நம்ம நைட்டு நம்ம ஒரு 10 நாள் பண்ணோம் இல்லையம்மா, பண்ணோம். எவ்வளோ நேரம் பண்ணோம்? மினிமம் 50 மினிட்ஸ் பண்ணோம். 50 மினிட்ஸ் தினமும் பண்ணோம். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. நீங்கள் நாடி சுத்தி பிராணாயாமம் மட்டும் எவ்ரிடே 15 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் வெறும் நாடி சுத்தி பிராணாயாமம் மட்டும் செஞ்சு பாருங்கள். ஒரே நேரத்தை சூஸ் பண்ணுங்க. ஒரே நேரம், அது ஈவினிங்காக இருக்கலாம், மார்னிங்காக இருக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், வயிறு வந்து காலியாக இருக்கும். சாப்பிட்டு பண்ணக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு பண்ணணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கங்க. எந்த ஒரு சூழ்நிலை எதானாலும் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 45 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்க. பல அற்புதங்கள் நடக்கும் உங்களுடைய மைண்டிலும் உங்களுடைய பாடியில். சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் உங்களால் உணர முடியும். நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒன்லி நாடி சுத்தி பிராணாயாமம். ஈவன் நீங்கள் ஹோல்டிங் கூட பண்ண வேண்டாம். ஓகே, ஹோல்டிங் பண்ணாமல் 5 கவுண்ட் இன்ஹலேஷன், 5 கவுண்ட் எக்ஸலேஷன், மேக்ஸிமம் 10 வரைக்கும் பண்ணலாம். 10 கவுண்ட் இன்ஹலேஷன், 10 கவுண்ட் எக்ஸலேஷன், அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும். சரியா? ஸோ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் த பிரீத்திங் ப்ராக்டிசஸ். சில பேருக்கு வராது, கஷ்டமாக இருக்கும். கம்மியாக வருது. எல்லாருக்குமே அந்த பிரச்சனை. இப்போ நான் வந்து 5 மூச்சு எடுத்துருவேன். அதே 5 என்னால் விட முடியாது, 4 தான் விட முடியும். அப்போ என்னோட கெப்பாசிட்டி என்னன்னா 4 தான். என்னோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 4 தான். அப்போ நான் என்ன பண்ணோம்? 4 தான் இன்ஹேல் பண்ணணும். 4 இன்ஹேல் பண்ணி 4 தான் விடணும். என்னால் 10 எடுக்க முடியுது, நான் 10 எடுத்துட்டு 5 விடக்கூடாது. என்ன ரூல்? நான் ஃபர்ஸ்ட் ரூலு, எவ்வளோ எடுக்கிறோமோ மினிமம் அவ்வளோ விடணும். அதுக்கு கம்மியாக விடக்கூடாது. இன்னொன்று, அதிகமாக எவ்வளோ வேணாலும் விடலாம். விடும் போது என்ன பண்ணலாம்? எவ்வளோனா அதிகமாக விடலாம். ஆனால் அதிகமாக எடுத்துட்டு கம்மியாக விடக்கூடாது. அப்போது 5 என்னால் விட முடியல, நான் எவ்வளோ எடுக்கணும்? 4 தான் எடுக்கணும். 4 ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அந்த 4 கவுண்ட் உங்களுக்கு you will be mastery over the 4 seconds. Then increase from 4 to 5, 5 to 6, 6 to 7. எடுத்த உடனே ரொம்ப அதிகமாக, அதாவது ஹோல்டிங்கை ட்ரை பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆர்வ கோளாறில் ஃபுல்லாக எடுத்து மூச்சு அடைக்கணும்னா இல் ஸ்பாயில் த லங். நம்மளோட லங் வந்து ரொம்ப டெலிகேட்டடானது. ஓகேங்களா? அந்த மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு, நர்வ் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பிராணாயாமா ஷுட் பி ப்ராக்டிசிங் வெரி கேர்ஃபுல்லி வித் த அட்வைசர், வித் த டீச்சர் அட்வைஸ். ஓகே, சரியா? ட்ரை பண்ணுங்க. ஓகே. அந்த மாதிரி நாடான சந்தான மெடிடேஷன் பண்ணுறோம் இல்லையா, அகாரா உக்காரா மகாரா, தட் ஆல்சோ வண்டர்ஃபுல் டெக்னிக், வெரி சிம்பிள். ஈவன் நீங்கள் ப்ராக்டிஸில் டெய்லியும் ப்ராக்டிஸ் கூட அது சில பேர் உணர்ந்து இருக்கலாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நாடான சந்தானா பண்ணுறோம். அந்த 10 மினிட்ஸ் பண்ண முடிச்சோன்னா உங்களோட மைண்டு, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் அந்த ஒரு 10 மினிட்ஸ் பண்ணோன்னா ஐ ஃபீல் வெரி ரீஜுவினேட்டட் சார், எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. வீட்டில் கூட நீங்கள் உட்கார்ந்துட்டு 9 ரவுண்ட்ஸ் ஈவினிங் டைமில் குளிச்சுட்டு பாடி லைட்டாக இருக்கும் போது 9 ரவுண்ட்ஸ் அகாரா, 9 ரவுண்ட்ஸ் உக்காரா, 9 ரவுண்ட்ஸ் மகாரா, 9 ரவுண்ட்ஸ் ஓம்காரா, அது பண்ணலாம். தூக்கமின்மை பிரச்சனை, எனக்கு தூக்கமே வரமாட்டேன் சார், மைண்ட் ஒரு மாதிரி இருக்குன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாம். பண்ணிவிட்டு ட்ராட்டகா மெடிடேஷன், ட்ராட்டகா இருக்கு இல்லையா, விளக்கில் ட்ராட்டகா ஏற்றிட்டு அந்த ட்ராட்டகாவை நம்ம உற்று நோக்கணும். இந்த மாதிரி
பண்ணனா நமக்கு நல்ல ஸ்லீப், நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரே ஒரு விஷயம், நம்ம எஃபர்ட் போடணும். அதுதான் நம்ம எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டாதான் there is பெயின் இல்லாம கெயின் கிடையாது. we need to give some effort. அதை பண்ணணும். I will take one day the special class cycling meditation. That is wonderful technique. It will take minimum 1 hour ல இருந்து 1.5 hours ஆகும். cyclic meditation, பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்றது, ஸ்டிமுலேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்றது, ஸ்டிமுலேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்றது, அதுதான் சைக்கிளிங் மெடிடேஷன். நான் ஒரு நாள் எடுக்கிறேன், சாட்டர்டே சண்டேல ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். அந்த சைக்கிளிங் மெடிடேஷன் நம்ம ஒரு நாள் பண்ணோம்னா அது 6 hours டீப் ஸ்லீப்புக்கு சமமானது. அந்த சைக்கிளிங் மெடிடேஷன் 1 hour ப்ராக்டிஸ் பண்றது 6 hours டீப் ஸ்லீப்புக்கு நம்ம ஒரு நாள் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, வில் கம்ப்ளீட் த செஷன். கையை சின்முத்திரால வச்சுங்க. 1 round of Omkar, 3 Shantis. Inhale deeply, chant Omkara. Shanti, Shanti, Shanti. Rub your hands. Gently massage. Thank you so much. இன்றைய நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும். நன்றிகள். நன்றி 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 நன்றி. உங்க நேம் என்னடா? உங்க நேம் என்ன? கிருத்திகா மேம். உங்க நேம் என்ன? ஸ்ரீஜியா? சாரிடா, சரிடா, சரியா கேட்கல, பரவாயில்ல. டெய்லி அட்டன் பண்ணுங்க, சரியா? ஓகே. இன்னைக்கு பிடிச்சிருந்தா? கிளாஸ் பிடிச்சிருந்ததா? ஓகே. ஏதாவது டவுட்னா கேளுங்க, சரியா? ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ.